கோடை விடுமுறை தொடங்கியது. அர்ஜுனும் மீனாவும் தாத்தா வீட்டுக்கு போக ஆவலாக இருந்தனர். மீனா வா, நான் போகலாம். ஆமா அர்ஜுன், தாத்தா வீட்டுக்கு. பச்சை வயல்களை கடந்து பேருந்து மெதுவாக கிராமத்துக்கு சென்றது. வருக என் அருமை குழந்தைகளே. தாத்தா, நாங்கள் வந்து விட்டோம். என் செல்லங்கள், உள்ள வாங்க, நிறைய பேசலாம். சரி தாத்தா. மாம்பழ வாசனை முழு தோட்டத்தையும் நிரப்பியது. ஒரு பழைய பெரிய மாமரம் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. மரத்தின் வேர் அருகே ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது. பாருங்கள், இங்கே ஒரு பெட்டி. அது என்ன, திறந்து பார்க்கலாமா? புதையல் இருக்கலாம். இது மந்திரமானது போல. அந்த பெட்டிக்குள் ஒரு பழைய வரைபடம் இருந்தது. அங்கிள், நாங்கள் உதவலாமா? நன்றி குழந்தைகளே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க அங்கிள், நாங்க பிடிச்சிக்கிறோம். உங்க உதவி ரொம்ப சந்தோஷம் தருது. இது எங்களுக்கு சந்தோஷம் அங்கிள். பாருங்க, ஆட்டுக்குட்டி ஆற்றங்கரையில சிக்கி இருக்கு. ஓ பாவம், நாம காப்பாத்தணும். அக்கா காண பயந்துட போகுது. அப்படா, காப்பாத்திட்டோம். இனி பத்திரமா இருக்கும். கிராம குழந்தைகளுடன் மாம்பழங்களை பகிர்ந்தனர். இந்த மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு. ஆமா, நல்ல ஜூஸ் வருது. இதோ பகிர்ந்துக்கலாம். திடீரென கோடை மழை பெய்யத் தொடங்கியது. தாத்தா அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். உண்மையான புதையல் நல்ல மனசுதான் என்று தாத்தா கூறினார். அந்த இரவு முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது. இந்த உணவு ருசியா இருக்கு. ஆமா, எல்லாரும் சந்தோஷம். அந்த நட்சத்திரங்கள் கீழே இப்படி சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கோடை விடுமுறை அவர்கள் வாழ்க்கையின் அழகான நினைவாக மாறியது. தாத்தா, நான் ஒரு புதையல் கண்டுபிடிக்கணும். உண்மையான புதையல் பணமோ பொருளோ இல்ல, அது குடும்பம், நட்பு, அன்பு. இப்படி ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.